சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, பூண்டு தொழில் சம்மந்தப்பட்ட 2, 3 வீடியோக்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கள் எல்லாத்துக்குமே நீங்க மிகப்பெரிய அளவுல ரெஸ்பான்ஸ் குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுல மிக முக்கியமான விஷயமா பல பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, எங்க வாங்குறதுன்னு கேட்டிருந்தாங்க. எங்க வாங்குறது? எப்படி வாங்குறது? யாருகிட்ட வாங்குனா நல்லாயிருக்கும்? அப்படிங்கிறத பத்தி தெளிவா நான் அதுல போட்டிருந்தேன். அதே மாரி இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் கூட, இந்த பூண்டெல்லாம் எங்க வாங்குறது? ஒரிஜினலா ஹோல்சேல் பிரைஸ்ல எப்படி வாங்குனா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்? யாருகிட்ட வாங்குனா நல்ல லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாரி டீட்டெயில் உங்களுக்கு வேணும். நீங்க பூண்டு ஹோல்சேல்ல பை பண்ணணும் அப்படின்னா, நேரடியா விவசாயம் பார்க்குற பூண்டு விவசாயி ஒருத்தர் இருக்காரு. அவரோட கான்டாக்ட் நம்பர கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அவருகிட்ட கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டாக் நீங்க வாங்க முடியும். நெறையா ரீசனபிளா அதே மாரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, அந்த அளவுக்கு குறைச்சு குடுக்குறதுக்கு தயாரா இருக்காரு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க அவர்கிட்ட வாங்கிக்கலாம். அவரு நேரடி விவசாயி தான். அவரோட தோட்டத்துல விளையிற அந்த பூண்டுகள தான் அவரு சேல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவரோட சுற்று வட்டாரத்துல இருக்கிற காய்கறிகளும் சரி, பூண்டுகளும் சரி, மற்றதையும் கூட வித்தும் குடுக்குறாரு. உங்களுக்கு யாருக்கு வேணும்னாலும் நீங்க அவர்கிட்ட பேசி ஆர்டர வாங்கிக்கலாம். அவரோட கான்டாக்ட் டீட்டெயில கீழ நான் குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல் நண்பர்கள் ஒரு சிலர் கேட்டது, நான் பூண்டு வாங்கிட்டேன். இப்ப நான் அத எப்படி பிசினஸ் பண்ணணும்? எந்த மாரி டைப்ல பிசினஸ் பண்ணா எனக்கு நல்ல லாபம் கிடைக்கும்? அப்படிங்கிறத பத்தியெல்லாம் ஒரு சில ஐடியாக்கள குடுத்தா பரவாயில்லையே! ஏன்னா, நான் எங்கெங்கேயோ சேல் பண்ணி பார்த்துட்டேன். நான் விசாரிச்ச இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒண்ணும் கரெக்ட்டா சொல்லலையே அப்படிங்கிற மாரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. எப்பவுமே ஒரு பிசினஸ்க்கு தேவையான மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ட். உங்க மேல முதல்ல நம்பிக்கை வைங்க. உங்களால பண்ண முடியும். இத எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க நம்புனா மட்டும் தான் உங்களால அந்த பிசினஸ் பண்ண முடியும். 4 பேர்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா, 4 பேர் 10 பேர்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா, 4 பேருமே 10 பேருமே பலவிதமான கருத்துக்கள சொல்லுவாங்க. அந்த மாரி நம்ம கேட்கும்போது, நம்முடைய நண்பர்களையோ, நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ, உறவினர்களோ, நம்மளை சுற்றியுள்ள நபர்கள்கிட்ட நம்ம போயிட்டு, இந்த தொழில் பண்ணலாம், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவாவோ, உங்கள மோட்டிவேட் பண்ற மாரியோ நிச்சயமா யாருமே சொல்ல மாட்டாங்க. இது உங்களுக்குன்னு கிடையாது. எல்லா இடங்கள்லயுமே இருக்கிற விஷயங்கள் இதுதான். அதனால உங்களுக்கு ஒரு தொழில் பண்ணணும்னு உங்களுக்கு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, தோணுது அப்படின்னா, யாருகிட்டயுமே எந்த கருத்துக்களுமே கேட்காம, முதல்ல நீங்க உங்களால அந்த தொழில் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட்ல தைரியமா இறங்கி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால அந்த தொழில சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். சரி, அதுக்கப்புறம் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அது எங்க போய் நான் சேல் பண்ணணும்? ஏன்னா வாங்குறதுக்கு தேவையான டீட்டெயில் எல்லாமே நான் ஆரம்பத்தில சொல்லிட்டேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் டீட்டெயில குடுத்துறேன். நீங்க கால் பண்ணி கேட்டுப்பீங்க. எப்படி வாங்கணும்? என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத நீங்க கேட்டுக்க முடியும். சரி, இத வாங்கியாச்சு. நான் எங்க போய் இத சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரெடி நம்மளோட பழைய வீடியோக்கள்ல இது எப்படி சேல் பண்ணணும்? எங்க சேல் பண்ணா நல்லா லாபம் கிடைக்கும்? அப்படிங்கிறத பத்தி நான் பல விஷயங்கள் நான் சொல்லியிருந்தாலும் கூட, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். ஏன்னா, நம்மளோட ஊர்ல பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்மளோட சேனல் நண்பர்கள் நெறைய பேர் கிராமத்தை சார்ந்தவர்களா தான் இருக்காங்க. அந்த மாரி இருக்கிற நீங்க இந்த பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இப்ப நாம ஒரு கிராமம் அப்படின்னா, நம்ம கிராமத்த சுத்தி நெறைய வார சந்தைகள் கூடுறத நம்ம பார்த்திருப்போம். அந்த மாரி வார சந்தைகள்ல ஒரு இடத்துல நம்ம பூண்டு வாங்குறோம் அப்படின்னா, எந்த பொருளா இருக்கட்டும், நீங்க எது வாங்குனாலும் அந்த மாரி வார சந்தைகள்ல போயிட்டு வாரத்துல 1 நாள் உங்களுக்கு தொழில்ல எந்த விதமான அனுபவமே கிடையாது. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சேலிங் எதுவுமே தெரியாது. எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிருங்க. என்னால பண்ண முடியுங்கிற ஒரே ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு போதும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ட வச்சு ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ல நம்பி நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வார சந்தையில 1 நாள் நீங்க கடை போடுங்க. நாள் மட்டும் தான் உங்களுக்கு பயம் இருக்கும். அந்த ஒரு நாள் நீங்க துணிஞ்சு கடை போட்டுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல கிடைக்கிற அனுபவம், அடுத்த வாரத்துக்கு உங்களால அந்த இடத்துல கடை போடுறதுக்கான தைரியத்த குடுக்கும். கான்ஃபிடென்ட்ட குடுக்கும். எந்த அளவுக்கு சேல் பண்ணணும் அப்படிங்கிற சில யுக்திகள கத்துக் குடுக்கும். பிசினஸ கத்துக் குடுக்கும். கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணுங்கிறத கத்துக் குடுக்கும். மத்தது எல்லாத்தையும் விட உங்களுக்கே ஒரு நம்பிக்கைய அது குடுக்கும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாரி இடங்கள்ல நீங்க வாங்குற அந்த பூண்டோ, எத வேணாலும் நீங்க சேல் பண்ண முடியும். ஆக மொத்தம் ஈஸியா சேல் பண்றதுக்கான வழி இதுதான். இத லீகலா நீங்க பண்றனால, உங்களுக்கு கடைக்கு தேவையான அதாவது ஒரு கடை மாரி நீங்க போட்டு, அதுக்கு நீங்க வாடகை குடுத்து, அட்வான்ஸ் குடுத்து, கரண்ட் பில்ல கட்டிக்கிட்டு, கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல போயிட்டு, ஒரு பெரிய முதலீடு போட்டு தொழில் பண்றதுக்கு பதிலா, இந்த மாரி கிராமங்கள்ல இருக்க சந்தைகள சூஸ் பண்ணி, ஒரே ஒரு நாள்
கிட்டத்தட்ட வாடகையே பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 50 தான் வரும். ஒரு நாள் வாடகை ரூ. 50 தான். வாரத்துல 1 நாள் தான் நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க. முதல்ல இந்த மாரி இடத்துல போயிட்டு நீங்க ஒரு தொழில் பண்ணி பாருங்க. இப்ப இந்த கடையிலேயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 வெரைட்டியா பார்த்தீங்கன்னா, சைஸ் வாரியா அவரு பிரிச்சு வச்சிருக்காரு. இதுல மலை பூண்டு இருக்கு, நாட்டு பூண்டு இருக்கு. 2மே அவரு வச்சிருக்காரு. இதுல எது வேணுமோ அத வாங்க போறாங்க. அந்த மாரி தான் நாமளும் பண்ண போறோம். நம்ம வந்து ஒரு 2, 3 ரகத்த வாங்குவோம். வாங்கிட்டு போயிட்டு, அதிலேயே பார்த்தீங்கன்னா, சைஸ் வாரியா நம்ம பிரிச்சு வைப்போம். இதிலேயே பார்த்தீங்கன்னா, மலை பூண்டு, நாட்டு பூண்டு 2யுமே தனியா சைஸ் வாரியா பிரிச்சு வைக்கும்போது, நீங்க வாங்கும்போது ஒரு வேல தான். நாட்டு பூண்டுன்னா ஒரு வேல, இதே வந்து மலை பூண்டுன்னா ஒரு வேல. இந்த மாரி தான் வாங்கியிருப்பீங்க. இதில சைஸ் வாரியெல்லாம் நீங்க வாங்கியிருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல வரும்போது, அதிலேயே நீங்க சைஸ் வாரியா பிரிச்சு நீங்க பிசினஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து பெரிய சைஸா இருக்கிறத நீங்க வாங்குன விலையிலேருந்து ரூ. 5 ரூ. 10 அதிகமா வச்சும் விக்க முடியும். நீங்க வாங்குன விலைக்கு நார்மல் சைஸு 2, 3 சைஸ் நீங்க பிரிக்கிறீங்க அப்படின்னா, நார்மல் சைஸ்லயும் நீங்க சேல் பண்ண முடியும். இத எப்படி நீங்க சேல் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிற லாபங்கிறது ஒரு கிலோவுக்கு குறைந்தபட்சம் ரூ. 10 அதிகபட்சமா ரூ. 50 வரைக்கும் கூட வச்சு லாபத்தை ஈட்ட முடியும். அது வந்து உங்களோட இடத்த பொறுத்து தான் உங்களுக்கு அந்த பிசினஸோட வேல்யூ இருக்கு. இது எல்லாமே வந்து என்னோட அனுபவத்துல சொல்றேன். ஏன்னா நானே பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட கடையில காய்கறிகளும் தனிப்பட்ட முறையில வாங்கி அதிகமா சேல் பண்ணியிருக்கேன். பூண்டு தனியா வாங்கி சேல் பண்ணியிருக்கேன். இஞ்சி தனியா வாங்கி நான் சேல் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுல கிடைச்ச அனுபவத்த வச்சு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா, நம்ம ஹோல்சேல்ல வாங்குற பிரைஸு, அதுக்கப்புறம் நம்மளோட இடத்துல, அதாவது நம்ம கடை சேல் பண்ற இடத்துல எந்த அளவுக்கு மார்ஜின், மார்க்கெட் வேல்யூ இருக்கோ, அத பேஸ் பண்ணி தான் நம்ம விக்க போறோம். வாங்குன விலை ஒண்ணு, அந்த இடத்துல சேல் பண்ற மார்க்கெட் வேல்யூ ஒண்ணு அப்படிங்கும்போது, அதுல எந்த அளவுக்கு நமக்கு வச்சா எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். இது எல்லாமே வந்து தொழில் பண்ணும்போது தான் நீங்க கத்துக்க முடியும். ஆரம்பத்துல நீங்க எதையுமே கத்துக்க முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், உங்க மேல கான்ஃபிடென்ட் வச்சு எல்லாத்தையுமே ஓரங்கட்டிட்டு, எந்த பொருளா இருந்தாலும் முக்கியமா இந்த பூண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி காய்கறி சந்தையில ஒரு 1000 கடை இருக்கு அப்படின்னா, பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 கடை, மிஞ்சி போனா ஒரு 10 கடை தான் இருக்கும். அந்த 10ல 11 நீங்க கடை போட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட பிசினஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆகும். எந்த விதமான அனுபவம் இல்லாம நீங்க வந்து இந்த இடத்துல கடை போட்டிருந்தாலும் கூட, இந்த இடத்துல கடை போடுறது மூலியமா உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு அனுபவம், நீங்க எந்த இடத்துல தொழில் பண்ணாலும், எங்க போய் தொழில் பண்ண சொன்னாலும் கூட, அத வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், அத எப்படி சக்சஸ்ஃபுல்லா மாத்த முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியும் முதல்ல உங்களால முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டையும், அந்த நம்பிக்கையும் உங்களால வந்து அந்த இடத்துல சம்பாரிக்க முடியும். பணம் சம்பாரிக்கிறது அப்படிங்கிறது வேற. முதல்ல ஒரு தொழிலுக்கு தேவையானது அனுபவம், அதுக்கப்புறம் தைரியம். முதல்ல உங்கள நீங்க நம்பணும். இது எல்லாத்தையுமே வந்து புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க சம்பாரிக்கிறதுக்கான ஏத்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சந்தைகள் தான். இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இத பத்தின கருத்தோ, இல்ல மாற்று கருத்தோ, இது எங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, எதுவா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. பூண்டு யாருகிட்ட வாங்கணும், எங்க வாங்கணும் அப்படிங்கிற கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி அந்த நம்பர் மூலியமா நீங்க தேவையான டீட்டெயில் எல்லாமே வாங்கிக்கலாம். ஸ்டாக்கும் வாங்கிக்கலாம். இதே மாரி பிசினஸ் ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.